Subscribe for more content. Hello student, good morning. இன்னைக்கு நம்ம பார்க்க போற class 10th max exercise 3.12 fifth sum. A pole has to be erected at a point on the boundary of a circular ground of diameter 20 meter in such a way that the difference of its distance from two diametrically opposite fixed gates P and Q on the boundary is 4 meter. Is it possible to do so? If anywhere is at what distance from the two gates should the pole be erected? First, நம்ம ஒரு circular ground ஒன்று எடுத்துக்கோம். இது ஒரு diameter, இது ஒரு diameter. இந்த diameterல P and Q அப்படின்னு ஒரு கேட் இருக்கு. டயாமீட்டர் வந்து எவ்வளவு 20 மீட்டர்னு கொடுத்துருக்காங்க. 20 மீட்டர். ஆப்போசிட் ஃபிக்ஸ்டு கேட் P அண்ட் Qன்னு கொடுத்துருக்காங்க. The pole has to be erected. இங்கே ஒரு போல் எரெக்ட் பண்ணுறாங்க. ஸோ இந்த போலுக்கும் இந்த P அப்படின்ற கேட்டுக்கும் நம்ம ஜாயின் பண்ணோம் அப்படின்னா இதை நம்ம ஆர்னு எடுத்துக்கலாம். இது ரெண்டுத்தையும் நம்ம ஜாயின் பண்ணுறோம். ஜாயின் பண்ணும்பொழுது இந்த பிஆர் டிஸ்டன்ஸை நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். இந்த ஆர்கியூ டிஸ்டன்ஸை ஒய்ன்னு எடுத்துக்கிறோம். The difference of its distance from two diametrically opposite big fixed gates P and Q on the boundary is 4 meter. இதோட டிஃப்ரெண்ட் டிஸ்டன்ஸ் என்னன்னு சொல்லிருக்காங்க 4 மீட்டர்னு கொடுத்துருக்காங்க. செமி சர்க்கிள் ஆங்கிள் இன் ஏ செமி சர்க்கிள் வந்து 90 டிகிரி. ஸோ இங்கே ரைட் ஆங்கிள், இது வந்து ரைட் ஆங்கிள். ஸோ அப்போ therefore PQR இஸ் ரைட் ஆங்கிள்டு ட்ரையாங்கிள். கொஸ்டின் என்ன ஃபைண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இஸ் இட் பாசிபிள், இது வந்து பாசிபிளா? இஃப் ஆன்சர் இஸ் எஸ் at what distance from the two gates should the pole be erected. இந்த ரெண்டு கேட்டையும் நம்ம போலில் ஜாயின் பண்ணோம்னா இந்த ரெண்டு டிஸ்டன்ஸ், இது பிலேருந்து ஆர்க்குள்ள டிஸ்டன்ஸ் என்ன, கியூலேருந்து ஆர்க்குள்ள டிஸ்டன்ஸ் என்னன்றதான் கொஸ்டின் ஃபைண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. கொஸ்டினில் the difference of a distance from two diametrically opposite fixed gates P and Q of boundary is 4 மீட்டர்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ நம்ம x minus y equal to 4ன்னு எடுத்துக்கலாம். ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு 4, இந்த மைனஸ் ஒய் ஈக்குவல் டு கன்சைட் போகும்போது ப்ளஸ் ஒய்யாக மாறும். ஸோ அப்போ எக்ஸோட வேல்யூ நம்மளுக்கு என்ன கிடச்சிருக்கு 4 + y. ஸோ இந்த ஈக்குவேஷன் 1 எடுத்துக்கலாம். ட்ரையாங்கிள் PQR இஸ் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்னால நம்ம பித்தாகரஸ் தேற்றத்துப்படி PQ² ஈக்குவல் டு PR² + RQ² எடுத்துக்கலாம். PQ² ஈக்குவல் டு PR² + RQ² எடுத்துருக்கேன். PQ² வேல்யூ என்ன, PQோட வேல்யூ என்ன 20 மீட்டர். ஸோ 20 ஸ்கொயர்னு எழுதிக்கலாம். PRோட வேல்யூ என்ன, PRோட வேல்யூ எக்ஸ். ஸோ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் RQ என்னது ஒய், RQவோட வேல்யூ ஒய். இப்போ ஒய் ஸ்கொயர் 20 ஸ்கொயர்டை அப்படியே எடுத்துக்கிறோம். ஈக்குவல் டு எக்ஸோட வேல்யூ என்ன, எக்ஸோட வேல்யூ நம்ம ஏற்கனவே ஃபைன் பண்ணியிருக்கோம் 4 + y. ஸோ 4 + y ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர். 20 ஸ்கொயர்னு என்னது, 20யை ஸ்கொயர் பண்ணோம்னா 400ன்னு வரும். ஸோ A + B ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலாவில் இருக்குது. ஸோ A + B ஹோல் ஸ்கொயருக்கு ஃபார்முலாவுக்கு என்னது வரும், A² + B² + 2AB. A + B ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா A² + B² + 2AB. ஸோ இந்த ஃபார்மேட்டில் நம்ம இதை சேஞ்ச் பண்ணுறோம். அப்போ 4 ஸ்கொயர், A²னா இந்த இடத்துல ஏன்றது என்னது, ஏன்றது 4, Bன்றது Y. அப்போ A² அப்படின்னா என்ன வரும் 4 ஸ்கொயர். அப்போ 16 நம்ம டைரெக்டாக எழுதலாம். B² வேல்யூ 4y² ப்ளஸ் 2AB. ஏன்றது 4, Bன்றது y ப்ளஸ் இந்த y². ஸோ 16 அப்படியே எழுதிக்கிறோம். ப்ளஸ் இங்கே ஒரு y² இருக்குது, இங்கே ஒரு y² இருக்குது. அப்போ 2y²ன்னு எழுதலாம். 4 2s are 8, 8y இந்த 400. ஸோ ஆர்டர் எழுதிக்கும் 2y² ப்ளஸ் 8y. இந்த 400 ஈக்குவல் டு இந்த சைடு வரும்போது மைனஸ் 400 மாறுது. இப்போ மைனஸ் 400 ப்ளஸ்
16 equal to 0. So 2y squared plus 8y minus 400 plus 16. Sub பண்ண என்ன வரும்? minus 384 equal to 0. So இந்த ஈக்குவேஷனை நம்ம 2 ஆல டிவைட் பண்ணுறோம். டிவைட் பண்ண என்ன வரும்? y squared plus 4y minus 192 equal to 0. 384 2 ஆல் டிவைட் பண்ண என்ன வரும்? 1 2s are 2, 9 2s are 18, 2 2s are 4. So 192 equal to 0. இப்போ இந்த ஈக்குவேஷனுக்கு நம்ம ஃபேக்டர் ஃபைண்ட் பண்ணணும். இந்த மைனஸ் 192 நம்ம மேலே எழுதிக்கிறோம். சென்டரில் உள்ள 4 கீழே எழுதிக்கிறோம். ப்ராடக்ட் மேலே சம் கீழே. இப்போ எந்த ரெண்டு நம்பரை மல்டிப்ளை பண்ணால் நமக்கு 192 வரும் அப்படின்னா 16 into 12. இங்கே ப்ளஸ் இருக்குது. இந்த ப்ளஸ் சிம்பலை பெரிய நம்பருக்கு கொடுத்துடணும். அப்போ இங்கே மைனஸ். அப்போ ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் 16 into 12 மல்டிப்ளை பண்ணால் 192 வரும். ரெண்டுத்தையும் சப் பண்ணோம்னா ப்ளஸ் 4 வரும். இங்கே ஒய் டேர்ம் இருக்கனால நம்ம இது எப்படி எழுதணும்? ஒய் ப்ளஸ் 16 இன்ட்டு ஒய் மைனஸ் 12 ஈக்குவல் டு 0. ஸோ ஒய் ப்ளஸ் 16 ஈக்குவல் டு 0ன்னு ஒன்று, y minus 12 equal to 0ன்னு ஒன்று. y equal to plus 16 equal to கன்சிடர் போகும்போது minus 16 மாறும். இப்போ y ஓட வேல்யூ minus 16, y equal to minus 12 equal to கன்சிடர் போகும்போது plus 12 மாறும். ஸோ x must be பாசிட்டிவ்ன்றதுனால x must be பாசிட்டிவ்ன்றதுனால நம்ம சாரி y டேர்ம் தான் நம்ம எடுத்துருக்கோம். y வந்து must be பாசிட்டிவ்ன்றதுனால நம்ம இந்த ஒய்யோட வேல்யூ மட்டும் தான் எடுக்கணும். இது நெகட்டிவ் வேல்யூ, இது எடுக்கக்கூடாது. பாசிட்டிவ் வேல்யூ மட்டும் தான் எடுக்கணும். ஸோ இந்த வேல்யூவை ஈக்குவேஷன் 1ல் நம்ம சப்ஸ்டிட் பண்ணுறோம். ஈக்குவேஷன் 1 என்னது? ஒய் ஈக்குவல் டு 12ன்ற வேல்யூவை சப்பின் ஈக்குவேஷன் 1ல் சப்ஸ்டிட் பண்ணுறோம். ஈக்குவேஷன் 1 என்னது? எக்ஸ் ஈக்குவல் டு 4 + ஒய்ன்றது தான் ஈக்குவேஷன் 1. ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு 4 அப்படியே எடுத்துக்கிறோம். ஒய்யோட வேல்யூ என்ன? 12. ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு என்ன வரும்? 16. ஸோ எக்ஸோட வேல்யூ ஃபைன் பண்ணியாச்சு, ஒய்யோட வேல்யூ ஃபைன் பண்ணியாச்சு. கேட்டது கொஸ்டின்ல இஸ் இட் பாசிபிளான்னு கேட்டிருந்தாங்க. எஸ், இஸ் இட் பாசிபிள். ஸோ எவ்வளவு டிஸ்டன்ஸ்ல இருக்கணும்னா த போல் should be erected at the distance P from 16 meter. P வந்து 16 meter and Q from 12 meter. So நம்ம find பண்ணியாச்சு. That's all.